தினரசி உங்க வீடியோஸ் உங்களோட சேனல் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு சப்ஸ்கிரைபரா பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல லைஃப்ல வந்து என் அளவுக்கு பிரச்சனையில இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது இந்த உலகத்துல. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். நான் 2 தடவை உங்ககிட்ட லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ண அப்ரோச் பண்ணியும் கூட என் ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் இருந்த பிரச்சனைகள், என்னால் அந்த டைமில் அது ஃபுல்லாக அடுத்த லெவல் எடுத்து வைக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் ஒரு வீடியோ லாஸ்ட்டாக நான் பார்த்ததுல வந்து நியூ இயருக்கு முன்னாடி, ஸோ நான் பார்த்து ஒரு 3 டேஸில் நான் அதில் சொல்லியிருந்தீங்க லைஃபோட 6 பில்லர்ஸுமே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் லைஃப் கோச்சிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது அந்த ஒரு 1 வீக்குக்குள்ளே நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், நான் 2 வருஷமாக அப்ரோச் பண்ணி என்னால் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல. நான் இந்த நியூ இயருக்கு நான் ஃபஸ்ட்டு செய்ய நினைக்கிறதே நான் லைஃப் கோச்சிங் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட நான் அதை பற்றி கேட்கும்போது கூட நான் அந்த மணி எனர்ஜி எனக்கு இது எப்படி வரப்போகுது, நான் எப்படி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் நான் இல்லை. ஆனால் இந்த டைம் ஜாயின் பண்ணுவேன், அது மட்டும் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். அதே மாதிரி தான் 31ஆம் தேதியே நான் ஓரளவுக்கு அதுக்கான பணம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டே எனக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த நியூ இயர் என்னை விட சந்தோஷமாக இந்த உலகத்தில் யாரும் இருப்பாங்களா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு. ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு வீடியோஸும் அந்த அஃபர்மேஷனில் இருக்கிற நீங்கள் வீடியோஸ் நான் கோச்சிங் எடுத்து உள்ளே பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலையில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோர்ஸ் வீடியோவில் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்களோட அஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் தான் அப்படிங்கிறதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனையும் என் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ் உள்ள ஒரு குடும்பம். ஆனால் எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது கூட கடவுள் சித்தம். லைஃப்பில் நான் டைவோர்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்குள்ளே நான் உள்ளே போகும்போதெல்லாம் நான் லைஃப் இதோட அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இருந்த கடவுள் நம்பிக்கைக்கு நான் வச்சுருந்த ஒரு இதுக்கு கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி நான் சஃபர் ஆகும்போது ஃபுல்லாக என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிற ஒரே ஒரு இது, சர்ச் ஃபாதராக இருந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ கஷ்டப்படுறது கடவுள் உனக்கு அனுமதிச்ச ஒரு கடவுளோட விருப்பம் தான் இது, நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இப்படிப்பட்டவங்களையா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன், உலகத்தோட மொத்த கஷ்டமும் இப்போ எனக்கு தானா அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் வீடியோஸ் வாய்ப்பே இல்லை. நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் எதையுமே மாற்றும். அப்படி பார்த்தா நீங்கள் தான் அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் சொன்ன அந்த ஒரு நியூ இயர் ஃபஸ்ட் டேலேருந்தே நான் உங்கள் வீடியோஸ் அந்த கோச்சிங்கில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு 3 நாள்லேயே நான் பார்த்து முடிச்சுட்டேன். கிளாஸ் ஜாயின் பண்ண மணி எனர்ஜியும் நான் எதிர்பாராமல் எனக்கு நடந்த அதிசயம்தான். அடுத்தது நான் எவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோனை, எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு ட்ராவல், பிடிக்காத ஒரு வேலை, டெய்லி காலையில் 60 கிலோமீட்டர், ஈவினிங் 60 கிலோமீட்டர்னு நான் ட்ராவல் பண்ணி என்னோடய டைமெல்லாம் ட்ராவல்லே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நான் நொந்துக்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எனக்கும் தெரியாமல் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு என்னை விட்டால் போதும் அப்படிங்கிற லெவலில் நான் என் லைஃப்பை மட்டும்தான் மாற்ற நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தது உங்களோட அஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அந்த நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்க அந்த வீடியோவை நான் ரொம்ப விரும்பி, அந்த அஃபர்மேஷனை வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த அளவுக்கு என் லைஃப்பை ஒரு ஃபோக்கஸாக மாற்றி அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ண வச்சுருக்கு. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நான் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக என் லைஃப்பில் எனக்கு அடுத்து அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, என்னை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சனை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுறது கடவுள் சுத்தம் நம்பிக்கிட்டு இருந்த நான் இன்னைக்கு வந்து என் லைஃப்பில் நான் மாற்ற நினைக்காம எதுவுமே மாறாது, என்னோட எண்ணங்கள் மாறாமல் என் லைஃப் எதுவுமே மாறாதுன்னு சொல்லி கொடுத்தது உங்கள் வீடியோஸ் தான், உங்கள் கோச்சிங் தான். அதுவும் இந்த 12 நாளுக்குள்ளே என் லைஃப் இவ்வளோ மேஜிக் நடந்திருக்கு.
இந்த மாதிரி ஒரு 3 அதிசயங்கள் நான் ஒண்ணு நடந்து இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க சொன்ன அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கும் ரொம்ப நல்லா புரியுது. இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என் லைஃப்ப ரொம்ப பயங்கரமா என்னோட எண்ணங்கள்ல இருந்தே இந்த மாற்றத்த கொண்டு வருதுங்கிறத என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. நான் இன்னும் பெரிய பெரிய கோல்ஸ் வச்சிருக்கேன் ஆனா, கண்டிப்பா அதையும் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவேன். இந்த லைஃப் கோச்சிங் முடிக்கிற இந்த ஸ்டேஜுக்குள்ள என் கோல்ஸையும் நான் அச்சீவ் பண்ணி, உங்களுக்கு அத பத்தின சக்ஸஸ் ஸ்டோரீஸும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அ கடவுள் நேர்ல வர முடியாத இடங்கள்ல சில நேரங்கள்ல இப்படி மனிதர்கள அனுப்பி நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்றது உண்மையா இருந்தா, மேபி இந்த லைஃப் கோச்சிங்கும் எனக்கு அப்படி கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டாவே நான் அத பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லன்னே தெரியல. ரொம்ப நன்றி.